Hello friends, 11th standard computer applicationக்கான செகண்ட் மிட்டம் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நம்மளுடைய சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஏனா ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 10000 பேர் பார்த்தாலும் அந்த வீடியோக்கு லைக் பண்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட எண்ணிக்கை அப்படினு பார்த்தோம்னா 100 கூட கிடையாது. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது அப்படினா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் பாத்தீங்கன்னா क्वेश्चन பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஒன் வேர்ட் பாத்தீங்கன்னா 10 ஒன் வேர்ட் கேக்குறாங்க. அடுத்து 2 மார்க் क्वेश्चन 5 2 மார்க். இந்த வருஷம் क्वेश्चन பேப்பர்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட ஒரிஜினல் क्वेश्चन சொல்லும்போது உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது. அதுபோக பாத்தீங்க அப்படினா ஒரு 5 மாவட்டத்துக்கு ஒரு क्वेश्चन தான் கொடுப்பாங்க. அதனால ஒருவேளை இதே क्वेश्चन உங்களுக்கு வந்தது அப்படினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இதில இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க் ஒட்டின் பயன் யாது? கருப்பொருள் இடைவெளி என்றால் என்ன? பிக் மற்றும் ஸ்மால் ஒட்டுகள் பற்றி குறிப்பு வரைக. உள் ஒளி ஒளிக்காட்சி என்றால் என்ன? அடுத்தது இன்புட் ஒட்டியின் பயன் யாது? CSS என்றால் என்ன? அடுத்தது கம்பல்சரி क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா CSS அறிவிப்பின் பொது வடிவத்தை எழுதுக அப்படிங்கிறது 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது 3 மார்க்ல பாத்தீங்க அப்படினா HR ஒட்டின் பண்புக்கூறுகள் பற்றி எழுதுக. அடுத்தது பாத்தீங்க அப்படினா w3schools.com என்ற வலைதளத்திற்கு HTML குறியீடு மூலம் மீத்தொடுப்பு உருவாக்குக அப்படிங்கிறது. அடுத்தது அதிக அளவில் பயன்படுத்தும் நிழல் பட வடிவங்களை பற்றி சிறுகுறிப்பு வரைக. என்ன சார் HTMLலாம் சொல்றீங்களே, HTMLலாம் உங்களுக்கு தெரியுமான்னு திரும்ப ஒரு கேள்வி கேட்றாதீங்க. ஆக்சுவலா நம்மளுடைய www.kalvikavi.com அப்படிங்கிற வெப்சைட் நம்மளோடது. அந்த வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால அது உங்களுக்கு தேவையானதை அந்த வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படினா செலக்ட் மற்றும் ஆப்ஷன் ஒட்டுகளின் பண்புக்கூறுகளை விவரி. CSS ஐ பயன்படுத்துவதன் நன்மைகள் யாவை அப்படிங்கிறது. அடுத்தது CSS விதிமுறைகளை சுருக்கமாக எழுதுக அப்படிங்கிறது கம்பல்சரி क्वेश्चनல கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படினா 5 மார்க் क्वेश्चनல எது இம்பார்ட்டன்ட் அப்படினா அட்டவணை டேபிள் ஒட்டுடன் பயன்படும் பண்புக்கூறுகளை பற்றி எழுதுக. HTML நிரலுடன் பட்டியலின் வகைகளை பற்றி விளக்குக. இணைப்பு என்றால் என்ன? இணைப்புகளின் வகைகளை விளக்குக. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோகிராம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது CSS உள்ள எழுத்து மற்றும் உரை உறுப்பு பண்புகள் அதன் மதிப்பீடுகளை பட்டியலிட்டு விளக்கவும். அடுத்தது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு CSS விளக்கத்துடன் திரையிட HTML ஆவணத்தை எழுதுக அப்படிங்கிறது. ஃபாண்ட் நேம் கொடுத்திருக்காங்க. அடுத்து கூப்பர் பிளாக். ஸ்டைல் பாத்தீங்க அப்படினா போல்ட் இட்டாலிக். அடுத்து கலர் பாத்தீங்கன்னா ப்ளூ. இத வச்சு நம்மள வந்து ஒரு CSS விளக்கத்தோட ஒரு திரையிற HTML வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான இது பாத்தீங்கன்னா கீழ கொடுத்திருக்காங்க, பிரைவேட் பண்ணிருக்காங்க. இத டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த வீடியோ இங்கிலீஷ் மீடியம்க்கும் இதே மாதிரி ரீட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிறேன். ஜஸ்ட் இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா போதும். புரியுங்களா? பட் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணீங்க அப்படினா இந்த PDF உங்களுக்கு டைரக்டாவே டவுன்லோட் லிங்க் கொடுத்துருவேன். Thank you.